Hello all, welcome back to my channel. This is Safi. ஸோ எல்லோரும் ஹாலிடே சீசனுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே அமெரிக்காவில் ஹாலிடே சீசன் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் கம்யூனிட்டியில் ஃபுல்லாக லைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரிவேர் இட்ஸ் அ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், ஹாலிடே மூட், லைட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் லைட்ஸ் போடலான்ட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் நடந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபீஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி பொங்கல் அறுவடை திருநாளை எப்படி ஃபார்மர்ஸ்க்கு நம்ம தேங்க் பண்ணுறோமோ அதே மாதிரி அமெரிக்காவில் ஃபார்மர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறது தான் தேங்க்ஸ் கிவிங். ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் எங்களுக்கு லாக்டவுனில் போயிட்டுருக்கனால நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடியல. பட் ஸ்டில் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு பர்சனலாக எந்த அளவுக்கு குக்கிங் பிடிக்குமோ அந்தளவுக்கு அந்த ஃபுட்டை மற்றவங்கள சாப்பிட வச்சு அவங்க அந்த ஃபுட் ரசித்து சாப்பிட்றத பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் கிவிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஃபார் இட். இன்றைக்கி 3 டிஷ்ஷஸோட ரெசிபீஸ் எப்படி பண்ணலான்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் மந்தி. சிக்கன் மந்தி இஸ் அ அரப் டிஷ். அதை எப்படி பண்ணுறான்றது பார்க்கலாம் வாங்க. இந்த மந்தி ரெசிபிக்கு நம்ம ஸ்பைஸ் பவுடர் அரைக்க போகிறோம். ஸோ 2 tablespoon ஆஃப் coriander seed, 1 tablespoon ஆஃப் peppercorn and 1 tablespoon ஆஃப் ஜீரகம், 10 ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் ஒரு ட்ரை லெமன் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபென்னல் சீட், சோம்பும் போட்டிருக்கேன். நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பவுடர் பண்ணிப்போம். ஸோ இந்த மசாலா தான் நம்ம சிக்கன் மேரினேஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் மந்தி ரைஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 tablespoon ஆஃப் மந்தி மசாலா நான் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். 1 teaspoon ஆஃப் மஞ்சள் தூள், 1 teaspoon சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, 1 tablespoon chaat masala, 1 tablespoon ginger garlic paste. நான் எந்த ஒரு சிக்கன் மீட் பேக் பண்ணுறதா இருந்தாலும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ தட் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நம்ம இதே சிக்கனை ஃப்ரை பண்ணணுன்னா நம்ம அவ்வளோ ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணணும். பட் பேக் பண்ண போகும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலே நமக்கு எவ்வளோ சிக்கனாக இருந்தாலும் பேக் பண்ணிடலாங்க. ஸோ தட்ஸ் த குட் திங் அபவுட் பேக்கிங். அண்ட் ஒரு ஹாஃப் லெமனும் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ சிக்கன் நல்லா ஒரு ½ an hour மேரினேட் பண்ணி வச்சுப்போம். இப்போது 450 degree Fahrenheit சிக்கன் பேக் பண்ண வச்சுட்டேன். நான் மந்தி ரைஸ்க்கு ஒரு அவனில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம், அந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா அண்ட் ஆனியன், க்ரீன் சில்லி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 tablespoon ஆஃப் மந்தி மசாலா. அவ்வளோதாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன். ஸோ 1:1.5 அந்த ரேஷியோவில் தான் ரைஸ் அண்ட் வாட்டர் வச்சுக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டு நல்லா தம்மில் போட்டுற போகிறேன். சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸும் இங்கே தம்மில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சாஃப்ரானை கரைச்சதில் மேலே போட்டுட்டோம். நீங்கள் ட்ரை நட்ஸை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அது மேலே போடலாம். அரப் டிஷ்ஷில் நிறையா ரெய்சின்ஸ் போடுவாங்க, நிறைய நட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸும் போட்டுக்கிறேன் நான். இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes தம்மில் வச்சுருவோம். நல்லா டைட்டாக ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஏர் வெளியில் போகாமல் இருக்கும். பாருங்கள், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரைஸ் ரெசிபி ஆக்சுவலி. இது கூட நம்ம இப்போ இந்த பேக் பண்ண சிக்கனை மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி அவனில் இன்னும் ஒரு 125 degreeக்கு ஒரு 10 minutes வைக்க போகிறோம் நம்ம. ஸோ தட் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அந்த ரைஸில் இறங்கிடும். மோஸ்ட்லி மந்தி எப்படி செய்வாங்கன்னா கடைசியாக கொஞ்சம் கோல் அதை ஃபயர் பண்ணி அந்த கோல் அந்த ரைஸ்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணுவாங்க. ஸோ தட் நமக்கு ஸ்மோக்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் பர்சனலாக எங்களுக்கு அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு ஸ்டீல் கிண்ணத்தில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹாட்டாக இருக்க கோல் வந்து அது மேலே வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வர ஸ்மோக் வந்து இந்த ரைஸ்லையும் சிக்கன்லையும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அது பிடிக்குன்றவங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான செகண்ட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷ்ரிம்ப் ஆல்ஃப்ரெடோ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இட்டாலியன் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுனில் நாங்கள் எங்கேயுமே வந்து ரெஸ்டாரண்ட் போக முடியாதனால நான் வீட்லேயே வந்து இந்த இட்டாலியன் ஆல்ஃப்ரெடோ பண்ணுறேன், ஷ்ரிம்ப் ஆல்ஃப்ரெடோ பண்ணுறேன் நான். இட்ஸ் ஈஸி, பாருங்கள் எப்படி பண்ணலான்ட்டு. இந்த ஆல்ஃப்ரெடோ ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபெட்டுச்சினி பாஸ்தா வச்சு தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வீட்டில் எந்த பாஸ்தா இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு மக்ரூனி இருக்குது அப்படின்னா மக்ரூனி வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ டெக்ஸ்சர், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டு ஷ்ரிம்பை லைட்டாக சாட்டே பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு லைட்டாக பெப்பரும் போட்டுக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஷ்ரிம்ப் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஷ்ரிம்ப் எப்பவுமே ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஷ்ரிம்ப் குக் பண்ண அதே பேன்லேயே வந்து நான் பட்டர் போட்டுட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது கூட இப்போது 1 கப் வந்து ஹெவி க்ரீம் அது யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 1 கப் வந்து ஹோல் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நவ் ஐம் ஆடிங் இன் 1 கப் ஆஃப் பார்மெசான் சீஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மைதா வந்து 1 டீஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அது கூட ஊற்றிக்கிறேன். ஸோ தட் அந்த வந்து க்ரீமியாக சாஸ் ஆகிறதுக்காக அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இதில் நான் முன்னாடி வந்து இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு இட்டாலியன் டிஷ் செய்கிறதா இருந்தாலும் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், இட்ஸ் வெரி சிம்பிள். இது கூட நம்ம வந்து ஷ்ரிம்பையும் வந்து ஃப்ரை பண்ணலையா, அதையும் அது கூட போட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது கார்னிஷிங்க்கு நல்லா பார்ஸ்லி கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் பார்ஸ்லி அப்புறம் அந்த ஒயின் டொமேட்டோஸோட 2 கலருமே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கு இல்லையா. இட்டாலியன் டிஷ்ஷஸில் வந்து இந்த பார்ஸ்லியும் டொமேட்டோஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டுங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அழகாக கார்னிஷ் பண்ணியாச்சு. இது வந்து கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ். இது கிட்ஸ்க்காகவே இது ஸ்பெஷலாக பண்ண இந்த ஃபீஸ்ட்டுக்கு. இந்த செடார் பிஸ்கெட்ஸோட ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். இப்போது நம்ம மேங்கோ க்ரீம் சீஸ் மூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிளுங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் 8 ounce க்ரீம் சீஸ் அண்ட் 1 கப் ஆஃப் மேங்கோ பல்ப், 1/2 கப் வந்து பவுடர்ட் சுகர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிப்போம். இது எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வந்து நீங்கள் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, சாதாரணமாக மேரி பிஸ்கெட் அந்த மாதிரி பிளெயின் பிஸ்கெட்ஸை வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு அது கூட பட்டர் மெல்ட் பண்ணி ஒரு வந்து க்ரம்பிள் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பேஸ் லேயரில் நம்ம ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஜஸ்ட் க்ரஸ்ட் மாதிரி, பை க்ரஸ்ட் மாதிரி. அதுக்கு மேலே இந்த மூஸ், அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து நம்ம விப் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அல்ஹம்துலில்லா, தேங்க்யூ காட். ரொம்பவே அருமையான ஃபீஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அன்டில் தென், டேக் கேர் எவ்ரிஒன், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் சஃபி சேயிங் பபாய்.